நான் திரு பொங்கலூர் மணியன் எங்களுடைய முதலமைச்சர் அறிவாலயத்திலிருந்து வருவார், ஆனால் உங்களுடைய கூட்டணியுடைய முதலமைச்சர் நாக்பூர்லேருந்து வருவார் அப்படின்னு திரு ஆர் ராசா சொல்கிறாரு. அப்போது பாஜக தான் தமிழ்நாட்டில் ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் முதலமைச்சரை தீர்மானிக்குமோ? அந்த பொருள் அல்ல. இதில் என்ன அநேகமா அடுத்து ஒரு வார்த்தை அவர் பேசக்கூடும். எங்கள் முதலமைச்சர் சென்னையிலிருந்து வருவார், உங்கள் முதலமைச்சர் எங்கிருந்து வருவார்னு கேட்பாங்க. இது என்ன பேச்சுங்க? அபத்தமான பேச்சு. வாழ்வது இந்திய திருநாட்டில் சட்டப்படி, அரசியல் சட்டப்படி பாராளுமன்ற முகப்புல பதவியேற்கிற போது அரசியல் சட்டத்தை கையிலே வைத்துக் கொண்டுதான் பதவியேற்றாங்க. அப்பொழுதெல்லாம் அந்த சட்டம் இவர்களுக்கு சரியா தெரிஞ்சது. ஆனா இந்திய திருநாட்டில் வாழ்கிற நம் ஒவ்வொருவருமே இந்தியர் தான். மாநிலங்கள் பலவாறு பிரிந்தாலும் கூட அதை மதிக்க தெரியாமல் மாநில வாரியா, ஒன்றிய வாரியா, பஞ்சாயத்து வாரியா பேசுவாங்க போன்றது. அப்படி ஒரு நீங்க ஸ்டாலின் ஏன் சொந்த ஊர்ல சொந்த மாநிலத்தில் எல்லாம் இங்க வந்து கேள்விலாம் தவறான முன்னுதாரணம். ஏன் தேர்தலுக்கு அரசியலுக்காக திமுக கடந்த காலத்தில் பேசாத பேச்சு இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மலையாளி என்று சொல்லி ஒரு மலிவான பிரச்சாரத்தை துவங்கியது யாருங்க? திமுக. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை கன்னட பாப்பாத்தி என்று கண்டபடிக்கு பேசியது திமுக. அப்போ இவர்கள் தோல்வி அடைந்தால் ஒன்று தமிழ் திட்டுவாங்க, சோட்டால் அடித்து பிண்டம்பாங்க, வெற்றி பெற்றால் மமதியில பேசுவாங்க. இந்த மமதியை இன்றைக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது. சகோதரர் பிஜேபி சூர்யா சொன்ன மாதிரி, அதாவது கடந்த காலங்களில் திமுக எப்படியெல்லாம் தோற்று இருக்கிறது இதே மாதிரி பேசியிருக்கிறது. நாங்கள் தான் வெற்றி வருவோம், நிரந்தரமாக நாங்கள் தான் ஆட்சி என்று பேசிய காலத்தில் எல்லாம் திமுக தொடர்ச்சியாக தோற்றிருக்கிறது. 2010 கோவையில செம்மொழி மாநாடு நடத்திய திரு கருணாநிதி அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு இனிமேல் திமுக தான் ஆளும் என்று சொன்னார். ஆனால் அடுத்து வந்த ஒரே ஆண்டில் வந்த பொதுத் தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. திமுக திமுக இப்ப பேசல, அமித்ஷா பேசுறாரு. திமுக ஆட்சியை வேரோடு பிடிங்கறிவோன்னு பேசுறாரு. இல்ல நீங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் காங்கிரஸை விமர்சிச்சது. அதாவது தமிழர்களுக்கு அமித்ஷா என்ன செய்தார், அமித்ஷா செய்த துரோகத்தை பட்டியலிடலாம் என்று அவருடைய மரியாதைக்குரிய அண்ணன் சூர்யா வெற்றியுடன் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சேர்ந்து 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்ததே இதை விட கொடுஞ்செயல் உண்டா? துடிக்க சின்னம் சிறு குழந்தைகள் எல்லாம் கொண்டீங்களே, எவ்வளவு பெரிய பாவச்சம். நான் சொல்ல திரு வைகோ சொன்னார், திரு திருமா சொன்னார். அப்போ இவ்வளவு பெரிய பழி பாவத்துக்கு ஆளாகிய நீங்கள் எப்படி எல்லாம் விமர்சிக்கப்பட்டீங்க? அப்போ நீங்க தமிழர்கள் நாம் தெரியல. அப்போ உங்களுக்கு தமிழர்கிற எண்ணம் எப்ப வருது? வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சார், அதையும் சொல்லுங்க. அண்ணா புரியலீங்க. அந்த 2 பேருமே இங்க வந்து சொன்னது தப்புதான், தவறாக புரிந்து கொண்டோன்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்ல இப்போ இல்ல ஒரு நிமிஷம் ஆச்சரியம் இல்ல. அவங்க காங்கிரஸ் இப்ராஹிம் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். இப்ப நான் கேட்கிறேன், ராஜீவ்காந்தி படுகொலையில் அந்த குற்றவாளிகளை திமுக ஆதரிக்கிறது. காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? உங்கள் தேசிய தலைவர், உங்கள் இளம் தலைவர், உங்கள் முன்னாள் பிரதமரை படுகொலை செய்த அவர்களை நீங்கள் எப்படி அணுகிறீங்க? அப்ப நிலைப்பாடு என்ன? அமித்ஷா தெளிவா சொல்றாரு. ராகுல் காந்தி திரு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்வது, தமிழ்நாட்டில் இருக்கிற 36 துறைகளிலும் மிகப்பெரிய ஊழல். ஏன்னா திரு ஸ்டாலின் மிகப்பெரிய ராஜதந்திரி, மிகச்சிறந்த நிர்வாகி, அல்லது அவரை மாதிரி இந்தியாவில் யாருமே இல்லை என்கிற எண்ணம் திமுக இருக்குமே. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து திருப்பூர் பேசினார், திருப்பூர் மாவட்டத்துல உடுமலைப்பேட்டையில் பேசினாரு. இங்கதான் அதிமுக தோல்வியே வரும் சொன்னார். மரியாதைக்குரிய எஸ்பி வேலுமணி அவர்கள் தொடர்ச்சியா கோவை, திருப்பூர் மாவட்டங்கள்ல நடத்துற கூட்டம் வந்து பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள், பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வர்றாங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் செய்த சாதனையில் ஒன்றையாவது சொல்லுங்க, பதில் இல்லை. வேற எதுக்கு போறாங்க, வேற வடிவத்துக்கு போறாங்க. அறிவாலயத்தில் வருது, அங்கிருந்து வருது. சார், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் வந்து சவால் ஸ்டாலின் பேசினாரு. திருப்பூர் மாவட்டம் என்ன சாதனை பண்ணீங்க சொல்லுங்க, அந்த எஸ்பி கேட்கிறாரு. கோவைக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்க, எஸ்பி கேட்கிறாரு. எஸ்பி வேலுமணி என்கிற ஒற்றை மனிதரை மட்டுமே மையப்படுத்தி இதை ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் பேசினார். ஆனால் மக்கள் யாரை விரட்டினாங்க? இன்னைக்கு பாருங்க, எடப்பாடியார் தெரிஞ்சு எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்களே, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? திமுக செய்த மோசமான ஆட்சி. இப்ப நீங்க மக்கள் உங்களை விரட்டுவான அதிமுக பத்தி சொல்றீங்க, உங்களை விரட்டுவதற்காகத்தான் ஊர் ஊராக, தொகுதி தொகுதியாக, பகுதி பகுதியாக எடப்பாடியார் செல்லும் இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அப்போ இதுவரை திமுக 1952 சொல்றேன், 2021 பிறகு சொல்றேன்,
இதுவரை ஆண்ட முதலமைச்சரிலேயே மிக மோசமான முதலமைச்சர் ஸ்டாலின் என்று மக்கள் பேசுறாங்க. அப்போ இந்த அவலமான நிலையில் கூட 1000 ரூபாய் திருப்பதி வைத்து பஸ்ல இலவசமா பயணம் பண்ண அனுமதிக்கிறவங்களை வைத்து வெற்றி பெற்று விடலாம். இன்னும் சொல்ல போனால் 2000 ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுத்து எளிதாக வெல்லாம் கனவை திமுக கண்டு கொண்டிருக்கிறது. மக்கள் ஏமாளிகள் எல்லாம் பெண்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிட்டாங்க. என்ன காரணம்னா மிகச்சாதாரண விலைவாசி இல்ல இதுக்கு மத்தியில் தான் சொல்றாரு உங்களுடைய கூட்டணியை தான் மக்கள் ஓட ஓட விரட்டடிக்க போறாங்கன்னு ஆராசா சொல்றாரு. சார் அதான் திரும்ப சொன்னேன். திரு ஸ்டாலின் சொன்னதுக்கு உடுமலை ராதாகிருஷ்ணன் நேற்று பதில் சொன்னார். அதாவது தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா ஆளை நிறுத்துங்க, ஜெயிச்சு காட்டுங்க. நான் இப்போ சொல்றேன், கடந்த தேர்தலில் ஏன் சொல்றேன்னா திரும்ப திருப்பூர் மாவட்டத்துல பேசினார் ஸ்டாலின். நீங்க அதாவது அறிவாலயத்திலிருந்து மனம் சொல்றீங்க, நான் மாவட்ட வரையே பேசின என்னாகு ஸ்டாலின் கதை என்னாகு? அதாவது மிக தவறான பேச்சுங்க. நாம் இந்திய எடப்பாடினா ஏன் சார் மறுபடியும் மக்கள் அவரை முதலமைச்சர் ஆக்கல, அதையும் சொல்லுங்க சார். அப்ப ஆக சின்ன அறிவாளி கலைஞர் திரும்ப திரும்ப ஏன் முதலமைச்சர் மக்களாக்க திரு ஸ்டாலின் சொல்லுங்க. ஆக சிறந்த அறிவாளி எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கங்க, நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா ஒத்துக்கிறேன், மிகச்சிறந்த அறிவாளி. ஆனா மக்களுக்கு தெரியல. இல்ல 2026 முதலமைச்சராக எடப்பாடி வருவார். மக்கள் பிரச்சனையை இன்றைக்கு சமாளிக்க முடியாமல் நிர்வாகத்தில் எல்லாம் நடத்துகிற ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு முடிவு கொண்டு வருவாங்க. ஏன்னா உடுமலையில் பேசிய திரு ஸ்டாலின் சவால் சொல்றார். 21 தொகுதி எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த மாதிரி அந்த 21 வெல்லும் திரு ஸ்டாலின் மிகப்பெரிய காரியை. அதாவது ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் அதாவது ராஜீவ் காந்தியோட இறப்பிற்கு பின்பாக 2004 தெளிவாக சொல்லிவிட்டார். என்னன்னா எங்களுடைய தகப்பனாருடைய மறைவு என்பது அந்த மறைவை நாங்கள் மறைந்த அதுக்கு துணை நின்ற அதற்கு காரணமாக இருந்த அனைவரையும் நாங்கள் மன்னித்து விட்டோம். மிக இரக்க குணம் கொண்டவர்கள் நாங்கள். இன்னும் சொல்ல போனால் காந்தியவாதிகள் பல்லுக்கு பல்லு என்று நாங்கள் இருக்க மாட்டோம் என்று எங்களுடைய தலைவர் தெள்ள தெளிவாக இதுக்கு பதிலளித்து விட்டார். இன்னும் சொல்ல போனா நடுவுல கூட சொன்னாரு. இருக்கின்றதா இல்லையா? ஜல்லிக்கட்டுக்கு எதிர்பார்க்க இல்லையா? அதற்கு எதிர்ப்பு